ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 6 மார்ச் 2026 வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள். திதி திருதியை மாலை 5:53 மணி வரை, பின்னர் சதுர்த்தி. நட்சத்திரம் ஹஸ்தம் காலை 9:29 மணி வரை, பிறகு சித்திரை. யோகம் கண்டம் காலை 7:05 மணி வரை, அதன்பின் விருத்தி. கரணம் பத்திரை மாலை 5:53 மணி வரை, பிறகு பவம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுக்கிரவாரத்தோட இனிமை முழுசா கிடைக்க போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்க காதுக்கு வந்து சேரும். அரசாங்க வழியில நீங்க செய்ய நினைச்ச காரியங்கள் எவ்வித தடையும் இல்லாம சுலபமா நடந்து முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க தொட்டதெல்லாம் லாபமா மாறும். குறிப்பா அழகு சாதன பொருட்கள், ஆடைகள் வியாபாரம் செய்யறவங்களுக்கு கல்லாப்பெட்டி நிறையும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் முழு சுதந்திரம் கொடுப்பாங்க. பணவரவு ரொம்பவே திருப்தியா இருக்கும். அதனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. குடும்பத்துல எல்லாரும் உங்களை அனுசரிச்சு போவாங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் காதலும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோட வெளியில ஒரு சின்ன பயணம் போயிட்டு வர்றதுக்கு திட்டம் போடுவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு வந்து சேரும். சாயங்கால நேரத்துல குடும்பத்தோட ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மதுரை மீனாட்சி. அதிர்ஷ்ட நிறம் பவளச்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க ராசிநாதனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமைங்கிறதால நீங்க தாங்க இன்னைக்கு ராஜா. உங்களோட வசீகரம் கூடும். 4 பேர் மத்தியில உங்களுக்கு பெரிய மரியாதை கிடைக்கும். ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விலையுயர்த்த பொருளை இன்னைக்கு கண்டிப்பா வாங்குவீங்க. நண்பர்கள் உங்க வீட்டுக்கு வந்து சந்தோஷமா பேசிட்டு போவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலைப்பளு குறைவாத்தான் இருக்கும். சக ஊழியர்களோட உட்கார்ந்து கலகலப்பா பேசி சிரிப்பீங்க. புதுசா ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கணும்னு நினைச்சா இன்னைக்கு அதுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். வங்கியில எதிர்பார்த்த கடன் உதவி இன்னைக்கு எந்த சிக்கலும் இல்லாம உங்க கைக்கு கிடைக்கும். வருமானம் தாராளமா இருக்கும். குடும்பத்துல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியா முடிவாகும். பிள்ளைகளோட திறமையை பார்த்து நீங்க ரொம்ப பெருமைப்படுவீங்க. வீட்டை அழகுபடுத்துறதுல அதிக ஆர்வம் காட்டுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். பழைய நோய்கள் ஏதாவது இருந்தா அது இன்னைக்கு குணமாகும். மனசு ரொம்ப திருப்தியா இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆண்டாள். அதிர்ஷ்ட நிறம் வெண்பட்டு நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க பேச்சு திறமையால பல காரியங்களை சுலபமா சாதிச்சுக்க போறீங்க. ஒரு முக்கியமான பஞ்சாயத்துல நீங்க சொல்ற தீர்ப்பை எல்லாரும் ஏத்துக்குவாங்க.
எழுத்துத்துறை, பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும். உங்களோட சாதுரியமான செயல்களால மற்றவங்கள ஆச்சரியப்பட வைப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு போட்டிகளை சாமர்த்தியமா சமாளிச்சு லாபம் பார்ப்பீங்க. புதுசா ஏதாவது ஒரு கமிஷன் தொழில் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு அதை தயக்கமில்லாம தொடங்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வெளியூர் பயணம் போறதுக்கான வாய்ப்பு வரலாம். பணவரவு சீரா இருக்கும். தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க. குடும்பத்துல தாய்மாமன் வழியிலிருந்து ஒரு விசேஷமான பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் படிப்புல அதிக அக்கறை காட்டுவாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட பழகுங்க. ராத்திரி நேரத்துல கண் விழிச்சு வேலை பார்க்கறத தவிர்ப்பது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பாண்டுரங்கன். அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப அமைதியா நிம்மதியா இருக்குங்க. ரொம்ப நாளா போட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு விடிவு காலம் பிறக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு உதவி உங்களை தேடி வரும். பெண்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். அதனால பிஸியாவே இருப்பீங்க. உணவக தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுல வேலை இருக்காது. சுதந்திரமா உணர்வீங்க. பணவரவு ரொம்ப திருப்தியா இருக்கும். எதிர்காலத்துக்காக கொஞ்சம் பணத்தை சேமிச்சு வைப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் மறந்து போய் ஒருத்தருக்கொருத்தர் அன்பை பரிமாறிப்பீங்க. வீட்ல விசேஷம் நடத்துறதுக்காக உறவினர்களை சந்திச்சு பேசுவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் சந்தனப்பொடி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 1. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்குங்க. நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு கம்பீரம் இருக்கும். அரசாங்கத்துல பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களோட நட்பு இன்னைக்கு உங்களுக்கு தானா கிடைக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு உயரும். புதிய பதவிகள் தேடி வரவும் வாய்ப்பிருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் வழக்கத்தை விட கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் இன்னைக்கு பேசி தீர்க்கப்படும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாக தரப்பிலிருந்து ஒரு பெரிய பாராட்டு கிடைக்கும். பண தட்டுப்பாடுங்கிற பேச்சுக்கே இன்னைக்கு இடமில்ல. தாராளமா செலவு செய்வீங்க. குடும்பத்துல ரொம்ப அமைதியான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள அன்பை வலியுறுத்துற ஒரு நிகழ்வு நடக்கலாம். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குவீங்க. அவங்க சொல்ற அறிவுரைகளை ஏத்துக்குவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல ஒரு புது எனர்ஜி பிறக்கும். இன்னைக்கு நீங்க ஒரு ராஜாவை போல வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பிரத்யங்கிரா தேவி. அதிர்ஷ்ட நிறம் குங்குமச் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா கதவை தட்டும் நாளுங்க. உங்க மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். எதையும் அறிவுபூர்வமா சிந்திப்பீங்க. ரொம்ப நாளா ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாம திணறிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சரியான தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க. பழைய நண்பர்களை சந்திச்சு பழசையெல்லாம் பேசி சிரிப்பீங்க. தொழில் ரீதியா பார்த்தா புதுசா பங்குதாரர்களை சேர்க்க இன்னைக்கு ரொம்ப ஏற்ற நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த சுணக்கம் மாறி சுறுசுறுப்பு வந்துடும். உங்களை இதுவரைக்கும் மதிக்காதவங்க கூட இன்னைக்கு உங்க திறமைய பார்த்து உங்களை தேடி வருவாங்க. பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். பழைய கடனை அடைக்க ஒரு வழி பிறக்கும். குடும்பத்துல ஒற்றுமை கூடும். கணவன் மனைவிக்குள்ள மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பீங்க. பிள்ளைகளோட நியாயமான ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் வெளியிடங்கள்ல சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் மாந்தளிர் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 7, 5. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே,
இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிற ரொம்ப யோகமான நாளுங்க. சுக்கிர பகவானோட முழு ஆசியும் உங்களுக்கு இருக்கு. பெண்களுக்கு இன்னைக்கு ஆடை ஆபரணங்கள் சேரும் யோகம் உண்டு. தடைபட்டு கிடைச்ச பணம் இன்னைக்கு மொத்தமா உங்க கைக்கு வந்து சேரும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கூடும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். புதுசா தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு முழுமையா கிடைக்கும். வேலை விஷயமா தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். வருமானம் இன்னைக்கு தாராளமா இருக்கும். அதனால சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துல அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் நிறைய நடக்கும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவும் அழகும் கூடும். மாலை நேரத்துல மகாலட்சுமியை நினைச்சு வீட்ல தீபம் ஏத்துங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அஷ்டலக்ஷ்மி. அதிர்ஷ்ட நிறம் பன்னீர் ரோஸ் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியமும் வீரமும் கூடுற நாளுங்க. எதையா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட இன்னைக்கு களமிறங்குவீங்க. நிலம் மற்றும் சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா தோள் கொடுப்பாங்க. தொழில்ல இன்னைக்கு அதிரடியான சில மாற்றங்களை செய்வீங்க. அது உங்களுக்கு பெரிய லாபத்தை அள்ளித்தரும். கட்டுமான தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட முழு நம்பிக்கை கிடைக்கும். பணவரவு சீரா இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. சொந்த ஊருக்கு போறதுக்கான திட்டங்களை போடுவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. கோவத்தை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. நிதானமா பேசினா எல்லாம் ஜெயம்தான். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பழனி ஆண்டவர். அதிர்ஷ்ட நிறம் செங்கல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கிற பொன்னான நாளுங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு பெரிய பலனையும் மரியாதையையும் தேடித்தரும். ஆன்மீக பெரியவர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் இன்னைக்கு கைகூடி வர்றதுக்கான அறிகுறிகள் தெரியும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் அபரிமிதமா இருக்கும். புதுசா கிளைகள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அதுக்கான வேலையை தொடங்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தமான நல்ல செய்தி வரும். வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கண்டிப்பாய் கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு இருக்காது. குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கிடும். வீட்ல ஏதாவது சுபகாரியம் நடத்தலாமான்னு குடும்பத்தோட உட்கார்ந்து சந்தோஷமா பேசுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு புது வசந்தம் வீசும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு பெரிய யோகத்தை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நவக்கிரக குரு. அதிர்ஷ்ட நிறம் மங்கள மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் கூடினாலும் உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கிற நாளுங்க. வேலை விஷயமா திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு தாமதமானாலும் நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும். இரும்பு எண்ணெய் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கல்லா நல்லா கட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஆனா சளைக்காம செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. நிர்வாக தரப்புல உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல பொறுமையா கையாள்றது ரொம்ப நல்லது. பணவரவு நிதானமா தான் இருக்கும். செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா நடந்துப்பீங்க. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். இருந்தாலும் உடம்புக்கு போதுமான ஓய்வு கொடுங்க. ராத்திரி நேர பயணங்களை இன்னைக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி. அதிர்ஷ்ட நிறம் சிமெண்ட் நிறம்.
அதிர்ஷ்ட எண்கள் 7 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மதியம் வரைக்கும் சந்திராஷ்டமம் நீடிக்குதுங்க. அதனால காலையில எழுந்ததிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். மனசுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். முக்கியமான முடிவுகளை மதியத்துக்கு முன்னாடி எடுக்காதீங்க. யாருக்காகவும் காலையில ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. வண்டியில போகும்போது வேகம் வேண்டாம். வியாபாரத்துல மதியத்துக்கு மேல வரவு செலவுல இருந்த சுணக்கம் விலகி நல்லபடியா நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு காலையில மேலதிகாரிகளோட பேசும்போது வார்த்தையில நிதானம் தேவை. அவங்க ஏதாவது சொன்னா அமைதியா கேட்டுக்கோங்க. ஆனா மதியத்துக்கு மேல நிலைமை தலைகீழா மாறி உங்களுக்கு சாதகமா எல்லாமே அமையும். குடும்பத்துல காலையில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போனாலும் மதியத்துக்கு மேல மனசு லேசாகிடும். உங்க முகத்துல சிரிப்பு திரும்பிவிடும். காலையில இறை வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு துணை. சாயங்கால நேரத்துல குடும்பத்தோட உட்கார்ந்து சந்தோஷமா பேசுவீங்க. பழைய டென்ஷன் எல்லாம் காணாம போயிடும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சங்கடஹர சதுர்த்தி விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மதியத்துக்கு மேல சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அதனால காலையில ரொம்ப ஆக்டிவா இருக்கிற நீங்க மதியத்துக்கு மேல ரொம்ப நிதானமா செயல்பட வேண்டியிருக்கும். முக்கியமான வேலைகள், வங்கி பரிவர்த்தனைகள் எல்லாத்தையும் மதியத்துக்குள்ள முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மதியத்துக்கு மேல புதுசா எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க வேண்டாம். வியாபாரத்துல காலையில நல்ல லாபம் கிடைக்கும். ஆனா மதியத்துக்கு மேல வரவு செலவுல ரொம்ப கவனமா இருக்கணும். புதுசா யாரையும் நம்பி பெரிய தொகையை கடனா கொடுக்கக்கூடாது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மதியத்துக்கு மேல சக ஊழியர்களோட ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வரலாம். அதனால வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. ரொம்ப அமைதியா வேலை பார்க்கறது நல்லது. குடும்பத்துல மதியத்துக்கு மேல சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசுப்படுத்தாம விட்டு கொடுத்து போறது நல்லது. பிள்ளைகளோட அடம் பிடிக்காம அவங்க போக்குல போங்க. மதியத்துக்கு மேல வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். சாயங்கால நேரத்துல ஒரு விளக்கேத்தி இறைவனை மட்டும் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் குருவாயூரப்பன். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 9 2. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.